வணக்கம். இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் எக்ஸைஸ் 2.1ல் பார்க்கலாம். 6th சம் பாருங்கள். யூஸ் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் டு ஃபைண்ட் தி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF ஆஃப் ஃபர்ஸ்ட் சப் டிவிஷனில் 340 அண்ட் 412 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 340 அண்ட் 412 யூக்ளிட்ஸ் டிவிஷன் படி நாம் இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ A = BQ + R தான் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். ஸோ இப்போ ஏ வந்து என்னது எப்போவுமே பெருசு, அப்போ பெரிய நம்பர் தான் ஏ. பி வந்து 340. ஸோ இங்கே டிவைட் பண்ணியிருக்க பாருங்கள். 412 டிவைடட் பை 340 பண்ணிங்கன்னா 1 டைம்ஸ் 340 ரிமைண்டர் 2 வருது. நம்ம எப்போவுமே கீழே ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நம்ம பண்ணணும். ஓகேவா? எப்போ 0 வருதோ அப்போ தான் நம்ம வந்து அதில் HCF கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ திருப்பி என்ன பண்ணணும், இந்த 340 டிவைடட் பை 72. ஸோ நான் இங்கே எழுதியிருக்க பாருங்கள், அதை ஸ்டெப்பாக எழுதிக்கோங்க. 340 டிவைடட் பை 72 பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ் வரும், ரிமைண்டர் 52. ஓகே, அடுத்து 72 டிவைடட் பை 52 பண்ணிங்கன்னா 1 டைம்ஸ் தான் 52 டிவைட் ஆகும். இங்கே பாருங்கள், 1 டைம்ஸ் பேலன்ஸ் என்ன இருக்குது, 20, ரிமைண்டர் 20. அடுத்து இந்த 52 டிவைடட் பை 20 பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் 40 பேலன்ஸ் 12 வரும். அடுத்து 20 டிவைடட் பை 12 பண்ணிங்கன்னா 1 டைம்ஸ் வரும், பேலன்ஸ் 8 வரும். அடுத்து 12 டிவைடட் பை 8 பண்ணிங்கன்னா 1 டைம்ஸ் 8 பேலன்ஸ் 4 வரும். 8 டிவைடட் பை 4 பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் 8, அதாவது 4 2s are 8, ரிமைண்டர் 0 வரும். ஓகேவா? இந்த ரிமைண்டர் எப்போ 0 வருது பார்த்தீங்கன்னா 4ஆல் டிவைட் பண்ணும்போது தான் 0 வருது. ஓகேவா? அப்போது therefore HCF of 340 and 412 is 4. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு 4 தான் ஆன்சர். இப்போது செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 867 and 255. இதுக்கு நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஸோ A = BQ + R. A வந்து 867, B வந்து 255. ஸோ 867 டிவைடட் பை 255 பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் 765 வருது, ரிமைண்டர் 102 வருது. அகைன் என்ன பண்ணணும், 255 டிவைடட் பை 102 பண்ணுங்கள், 2 டைம்ஸ் 204 வரும், ரிமைண்டர் 51 வரும். திருப்பி அந்த 105ஐ 51ஆல் டிவைட் பண்ணுங்கள். 102வை 51ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் 2 102 வரும். ஸோ அப்போ இங்கே 0 உங்களுக்கு வரும். எப்போ 0 வருது, 51ஆல் டிவைட் பண்ணும்போது தான் உங்களுக்கு 0ன்னு வருது. ஓகேவா? அப்போது செகண்ட் சப்டிவிஷனுக்கு HCF என்ன பார்த்தீங்கன்னா 51 தான். ஓகேவா? இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 10224 and 9648 கொடுத்துருக்காங்க. ரெண்டு நம்பர்ஸ் 10,224 and 9,648 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ A = BQ + R நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸோ 10,224 ஏவாகவும் 9648 பியாகவும் வரும். ஸோ 1 டைம்ஸ் போட்டிங்கன்னா ரிமைண்டர் 576 வருது. திருப்பி 9648 டிவைடட் பை 576 பண்ணிங்கன்னா 16 டைம்ஸ் 9216 வரும். அதுக்கு ரிமைண்டர் 432 வரும். திருப்பி 576ஐ 432ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 டைம்ஸ் வரும், ரிமைண்டர் 144 வரும். திருப்பி இந்த 432வை 144ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் 432 வரும். ஸோ ரிமைண்டர் 0 வரும். ரிமைண்டர் எப்போ 0 வருதுன்னா 144ஆல் டிவைட் பண்ணும்போது தான் ரிமைண்டர் 0 வருது. அப்போ HCF ஆஃப் 10,224 and 9,648 இஸ் 144. ஓகேவா? அடுத்து ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள். இந்த மெத்தட் நாம் எக்ஸாம்பிள் சம்லேயே வந்து நாம் பார்த்துருக்கோம். ஓகேவா? எக்ஸாம்பிளே நான் வந்து இது சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எப்படி இந்த சம் போடணும்னு சொல்லிட்டு. ஏபிசி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஏக்கும் பிக்கும் என்ன பண்ணணும், HCF கண்டுபிடிச்சிட்டு வரதை டியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கும் சிக்கும் என்ன பண்ணணும், HCF கண்டுபிடிக்கணும் சொல்லியிருக்கேன்னா. அதாவது எக்ஸாம்பிள் 2.6ல் வந்து இதே மெத்தடில் தான் நான் சொல்லியிருக்கேன். அதே தான். ஃபஸ்ட்டு 84 90 நாம் HCF எடுக்கணும் யூக்ளிட்ஸ் படி. A = BQ + R where A = 90, B = 84. ஸோ 90 உள்ளே போடுங்க, 84ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 டைம்ஸ் வரும், ரிமைண்டர் 6 வரும். திருப்பி 84 டிவைடட் பை 6 பண்ணிங்கன்னா 14 டைம்ஸ் 84 வரும். ஸோ ரிமைண்டர் 0 வரும். ஸோ எப்போ 0 வந்தது, 6ஆல் டிவைட் பண்ணும்போது 0 வந்துச்சு. ஸோ HCF ஆஃப் 84 and 90 இஸ் 6. இப்போது இந்த வந்த ஆன்சருக்கும் இந்த C 120 இருக்கு பாருங்கள். இது அதாவது இதை A எடுத்துக்கோங்க, இதை B எடுத்துக்கோங்க, இது C. ஏபி நம்ம எடுத்து சால்வ் பண்ணும்போது இந்த வந்தது டியாக வருது. ஸோ இப்போ இந்த டியும் இந்த சியும் எடுத்து நம்ம எடுத்துக்கணும். இதில் எது பெருசு பார்த்தீங்கன்னா 120 தான் பெருசு. ஸோ 120 உள்ளே போடுங்க, 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 20 டைம்ஸ் 120 வரும், ரிமைண்டர் 0 வருது.
இங்கே எப்போ ரிமைண்டர் 0 வருது 6ஆல் டிவைட் பண்ணும்போது தான். ஸோ ஏ வந்து 120, பி வந்து 6, கோஷன் 20, ரிமைண்டர் 0. ஓகேவா? அப்போது 6க்கும் 120க்கும் ஹெச்சிஎஃப் வந்து 6 வருது. டோட்டலாக ஹெச்சிஎஃப் ஆஃப் 84, 90 and 120 இஸ் 6 தான் இந்த 4th சப்டிவிஷனுக்கு ஆன்சர். ஓகேவா? இப்போது 7th சம் பாருங்கள். 7th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? Find the largest number which divides 1230 and 1926 leaving remainder 12 in each case. ஓகேவா? ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, 1230க்கும் 1926க்கும் ரிமைண்டர் வந்து 12 வருதா, லீவ்ஸ். ஓகேவா? லீவிங் ரிமைண்டர் 12. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், அந்த ரிமைண்டர் ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிவிடுங்க. ஸோ மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 1218 வரும், 1914 வரும். இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸை மட்டும் நாம் யூக்ளிட்ஸ் டிவிஷன் படி a = bq + rல பண்ணணும். ஓகேவா? இப்போ a வந்து என்னது 1914, b வந்து 1218. பெரிய நம்பர் தான் எப்போவுமே a. ஸோ a உள்ளே போடுங்க. b-ஆல் டிவைட் பண்ண 1 டைம்ஸ் 1218 வரும், ரிமைண்டர் 696 வரும். ஓகேவா? இப்போ திருப்பி இந்த 1218-ஐ 696ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 டைம்ஸ் வரும், 522 ரிமைண்டர் வரும். ஓகே, இப்போ திருப்பி இந்த 696-ஐ 522ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 டைம்ஸ் வரும், ரிமைண்டர் 174 வரும். அடுத்து இந்த 522-வை 174ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் வரும், ரிமைண்டர் 0 வரும். ரிமைண்டர் 0 எப்போ வருதுன்னா 174ஆல் டிவைட் பண்ணும்போது தான் ரிமைண்டர் 0 வருது. ஸோ HCF ஆஃப் 1218 அண்ட் 1914 இஸ் 174. ஓகேவா? இங்கே டிவைட் பண்ணால் மட்டும் போதாது, இந்த மாதிரி எடுத்து எழுதணும். ஸோ இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பில் ஏ எது, பி எது, கோஷன்ட் எது, ரிமைண்டர் எது. திருப்பி தேர்ட் நீங்கள் டிவைட் பண்ணும்போது ஏ எது, பி எது, கோஷன்ட் எது, ரிமைண்டர் எது, அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும். 7th சம்முக்கு ஆன்சர் 174. ஓகே, அடுத்து இப்போ 8th சம் பார்க்கலாம். 8th சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. If D is the highest common factor of 32 and 60, ஓகேவா, find x and y satisfying D equal to 32x plus 60y. ஸோ என்ன இது பண்ண சொல்கிறாங்க, நம்மள ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கணும். எக்ஸு அண்ட் ஒய் கண்டுபிடிக்கணும். satisfying D equal to 32x plus 60y. ஓகேவா? ஃபஸ்ட்டு யூக்ளிட்ஸ் படி கொடுத்துருக்க அந்த ரெண்டு நம்பர் என்ன சொல்கிறாங்க, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 2 நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வர அந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் D. ஓகேவா? 32, 60 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் D. ஸோ ஃபஸ்ட்டு அதில் வர ஹையஸ்ட் ஃபேக்டர் தான் D. 60 உள்ளே போடுங்க, 32b டிவைட் பண்ணிங்கன்னா எத்தனை டைம்ஸ் வருது பாருங்கள், 1 டைம்ஸ் 32, ரிமைண்டர் 28. திருப்பி 32வால் பண்ணிங்கன்னா 28, 1 டைம்ஸ் 28, பேலன்ஸ் 4 வரும். திருப்பி அந்த 28 டிவைட் பண்ணிங்கன்னா 4ஆல், 4 7s are 28. ஸோ எப்போ 0 வருது, 4ஆல் டிவைட் பண்ணும்போது தான் 0 வருது. ஸோ அப்போ அதுதான் என்னது, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ HCF ஆஃப் 32 and 60 இஸ் 4. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னது D. ஓகேவா? இதுதான் D. இப்போ என்ன சொல்கிறாங்க, 32x + 60y நாம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே இதாவது இப்போ நம்ம யூக்ளிட்ஸ் படி கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு டிவிஷன், அப்புறம் செகண்ட் ஒரு டிவிஷன், தேர்ட் ஒரு டிவிஷன் இப்படி கண்டுபிடிச்சோம்ல. இதில் இப்போது செகண்டை மட்டும் எடுத்துக்கோங்க. செகண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன இருக்குது, ஈக்குவேஷன் 2ல் 32 = 28 × 1 + 4 இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த 28 × 1 அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், மல்டிப்ளை எதுவும் பண்ணாமல் அப்படியே இந்த சைடு ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா -28 × 1 அப்படியே வரும், = 4 வந்துடும். D கரெக்டாக இந்த பக்கம் வந்துடுச்சு. ஓகேவா? D தானே நம்மளுக்கு 4, இது கரெக்டாக இந்த பக்கம் நம்ம கொண்டு வந்துட்டோம். இந்த ஈக்குவேஷன்லேருந்து, இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து நாம் இந்த பக்கம் 4 கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். ஓகே, அடுத்து பாருங்கள், இந்த 28, இந்த நம்பர் 28 இருக்குல்ல, இது மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், ஃப்ரம் 1. ஸோ இந்த 28 மட்டும் இந்த பக்கம் வச்சிட்டிங்கன்னா இந்த 32 × 1 இந்த பக்கம் மைனஸில் வந்துடுமா, 60 - 32 × 1 வருமா. ஸோ அதுதான் இங்கே 60 - 32 × 1 எழுதிருக்கு. அதை 28க்கு தானே இந்த வேல்யூ. ஸோ அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க, ப்ராக்கெட் போட்டு, × 1 = 4. ஓகே, இப்போது இங்கே பாருங்கள்,
ஸோ இது வெளியில் வந்துச்சுன்னா 32 மைனஸ் 60, இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், மைனஸ் 32 வெளியில் வந்துச்சுன்னா ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 4. ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 32 2 இருக்குது. ஓகேவா? 32 2 இருக்குது. ஸோ 32 2 போடுங்க. மைனஸ் 60ல் மைனஸ் 1 காமனாக எடுத்துட்டிங்கன்னா 60 இருக்கும் ஈக்குவல் டு 4. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு மேலே கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டு 32x ப்ளஸ் 60y வரும். ஸோ டி வந்து நம்மளுக்கு 4, 32x பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இங்கே 32 இன்ட்டு 2 இருக்கா, அப்போ இந்த எக்ஸ் இருக்கட்டில் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ இப்போ இங்கே ப்ளஸ் 60 இந்த மைனஸ் 1 பண்ணிங்கன்னா என்ன வரும், மைனஸ் 1 அவ்வளோதான். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 2, ஒய்யோட வேல்யூ மைனஸ் 1. இந்த 8th சம்முக்கு எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து மைனஸ் 1. ஓகே, புரிஞ்சுதா? செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து அதை பிரித்து திருப்பி ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து எடுத்து போட்டு அதில் எப்படி நம்ம 32xையும் 60yயும் கொண்டு வர முடியும், கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ 2வும் ஒய்யோட வேல்யூ மைனஸ் 1ம் கிடைக்கும். ஓகேவா? இப்போ 9th சம் பார்க்கலாம். 9th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a positive integer when divided by 88 gives the remainder 61. ஸோ ஒரு பாசிட்டிவ், ஸோ இது எல்லாமே வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் படி தான். a positive integerனா என்னது தெரியலைங்க. when divided by 88, ஸோ பாசிட்டிவ் இன்டீஜர் a divided by 88b, அதாவது b வந்து என்னது 88, லீவ்ஸ் தி ரிமைண்டர் 61, ரிமைண்டர் 61 வருதான். இந்த கோஷன் என்னன்னு தெரியாது நம்மளுக்கு, அந்த இன்டீஜர் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? அதான் கொடுத்துருக்காங்க ஒரு ஈக்குவேஷனை இப்போ ஃப்ரேம் பண்ணியாச்சு. அடுத்து வாட் வில் பி த ரிமைண்டர் when the same number is divided by 11. ஸோ அந்த சேம் நம்பரை திருப்பி 11ஆல் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் வரும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதை எழுதிட்டிங்க. இப்போது இதில் பாருங்கள், இதில் 11 இன்ட்டு 8ஆக பிரிக்கலாம். இதில் இப்போ வந்து இந்த 55 + 6 பிரிக்கலாம். ஏன் 55ஆக பிரிச்சோன்னா 11 டேபிள் 11 5s are 55 வருமா? ஓகே, அப்போ இது 6 தான் நம்மளுக்கு என்னது ரிமைண்டர் கிடைக்கும் இதில். ஸோ அப்போ இந்த 11 எடுத்து காமனாக போட்டிங்கன்னா 8³ + 5 + 6 போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக மேலே இருக்கிறத காமனாக 11 எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் போட்டு பிரித்து எழுதிட்டிங்கன்னா when the same positive integer is divided by 11 the remainder is 6. ஓகேவா? ஓகே, இப்போது 10th சம் என்ன பாருங்கள். prove that 2 consecutive positive integers are always co-prime. ஓகேவா? ஸோ என்ன ப்ரூஃப் பண்ணணும், நம்ம 2 consecutive integers எப்போவுமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆர் ஆல்வேஸ் co-prime சொல்லியிருக்காங்க. ஸோ let x, x + 1 be 2 consecutive integers. நம்ம கான்சிக்யூட்டிவ்னால x + 1 தான் எடுப்போம். ஓகேவா? இப்போது நம்ம co-prime எப்படி கண்டுபிடிக்கணும்னா HCF எடுக்கணும், அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர். இப்போது எக்ஸோட இப்போ இந்த 2 வேல்யூஸில் இப்போ நீங்கள் என்ன பண்ண, இதுக்கு ஜிசிடி வந்து என்ன பார்த்தீங்கன்னா 1ன்னு வருது. அது எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் 1 போடுங்க, 1, இந்த எக்ஸ் இங்கே 1 போட்டிங்கன்னா 1 + 1 2 வருமா? ஸோ இப்போ இதுக்கு ஜிசிடி என்னது பாருங்கள், 1 தானே வரும். எல்சிஎம் பார்க்கும்போது அதிகமாக பார்க்கணும், ஜிசிடி பார்க்கும்போது கம்மியான நம்பர் பார்க்கணுமா? ஸோ அப்போ இதுக்கு என்ன வரும், 1 தான் இதுக்கு ஜிசிடி ஆஃப் எக்ஸ், எக்ஸ் + 1 = 1. சரியா? அப்போ இது வந்து co-primeன்றாங்க. எப்படின்னா உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 43ல் இருக்க பாருங்கள். 2 positive integers are said to be relatively prime or co-prime if their HCF is 1. அதாவது ஜிசிடியோ இல்லை HCF இதுக்கு நம்ம எடுத்தாலோ என்னது 1 வந்துச்சுன்னா அது வந்து என்னது ப்ரைம் ஆர் co-prime. ஓகேவா? இதுதான் இந்த சம்முக்கு 10th சம்முக்கு ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.